ஒரு சில பெண்களுக்கு வியாதி, உடல் கோளாறு அல்லது வேறு காரணங்களால் கருச்சிதைவு உண்டாகக்கூடும். பிரசவத்திற்கு முன்பாக கூட பல இடையூறுகள் உண்டாகலாம். அதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இன்னும் சொல்லப்போனால், பிரசவ சமயத்தில் கர்ப்பிணி பெண்ணுக்கு காமாலை நோய் தாக்கினால் தாய் சேய் இருவருக்குமே ஆபத்து நேரக்கூடும். பிரசவத்தில் குழந்தை குறித்த நேரத்தில் எந்தவித சிரமமும் இன்றி பிறக்க வேண்டும். அதுவும் இரட்டை குழந்தைகளாக இருப்பின் பிரசவ சமயத்தில் கர்ப்பிணி பெண்ணுக்கு இன்னும் அதிகமாக சிரமங்கள் உண்டாகும். இப்படி பல சிரமங்கள் உண்டாகும்போது பிரசவம் எளிதாக நடைபெறாது போய்விடும். இதனால் தாய்க்கு அல்லது குழந்தைக்கு அல்லது இருவருக்குமே ஆபத்து நேரலாம். இவ்வாறான கெடுதல்கள் நீங்கிடவும் சுகப்பிரசவம் நிகழவும் தக்க பரிகாரம் செய்ய வேண்டும். இவ்வாறு முறையான பரிகாரத்தை செய்தால் பிரசவம் எவ்வித தடையுமின்றி எளிதாக நடைபெறும். பரிகாரம்: நம் வீட்டு பெண் கர்ப்பிணியாக இருந்து அவளுக்கு சுகப்பிரசவம் நிகழ்ந்தால் குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று முடியெடுத்து கொள்வதாக வேண்டிக் கொள்ளுங்கள். இவ்வாறு வேண்டிக் கொண்டதற்கு அடையாளமாக மஞ்சள் நனைத்த துணியில் ₹1 நாணயத்தை வைத்து முடிபோட்டு சுத்தமான டப்பியில் போட்டு வையுங்கள். பெண்ணுக்கு சுகப்பிரசவம் நடந்ததும் வேண்டியபடி குலதெய்வ கோவிலுக்கு சென்று வேண்டிக் கொண்ட முடி காணிக்கையையும் மஞ்சள் துணியில் முடிந்து வைத்துள்ள காணிக்கையையும் செலுத்துங்கள். இது மட்டுமல்லாது, பிரசவத்திற்கு முன் சில நாட்களாவது வறுமை நிலையில் வாடும் குழந்தைகளுக்கு உதவிடலாம். அனாதை விடுதிகளுக்கு சென்று அங்கிருக்கும் குழந்தைகளுக்கு உணவு வழங்கலாம். ஊனமுற்ற குழந்தைகள் சிலருக்கு நம்மாலான உதவிகளை செய்திடலாம். இவ்வாறு செய்ய நம் வீட்டு பெண்ணுக்கு சுகப்பிரசவம் நிகழும். ஓம் சாய்ராம்.